சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெருசா காரணம்லாம் ஒன்றும் இல்ல, எப்பவும் போல பழைய மாதிரியே இருந்துடலாமேன்னு. அதுதான் திடீர்னு ஏன் அப்படின்னு கேக்குறேன். நான் தான் சொல்றேன்ல, காரணம் ஒன்றும் இல்லைன்னு. ஆனந்தி, இந்தா உனக்கு அழகன் கிட்ட இருந்து பார்சல் வந்திருக்கு. முந்தா நேத்து தான் ஏதோ லெட்டர் வச்சு அழுதுட்டு இருந்தா, அதுக்குள்ள சமாதானம் ஆயிட்டாங்களா? அவங்களுக்குள்ள ஒரு சண்டைன்னு நீ எப்படி ஒரு முடிவுக்கு வர? அழகன் அவ பார்த்தது கூட இல்ல. இவ தானே அழகனை பாக்கல, ஆனா அழகன் டெய்லி இவள பாத்துட்டு தானே இருக்கான். சரி, இவளுக்கும் அவருக்கும் பிரச்சனை இல்லன்னே வச்சுக்கலாம். அப்புறம் இவ எதுக்கு அன்னைக்கு அழுதா? நேத்து ஏன் அன்பு கிட்ட பேச மாட்டேன்னு அடம் புடிச்சா? என்ன நடக்குது இவள சுத்தி? நீயே விடாம திரும்ப திரும்ப ஆனந்தி கிட்ட இத பத்தியே பேசிட்டு இருக்க. வேற யாரு கேட்கணும்? நாம தானே அவ கூட இருக்கோம். அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அத நாம தானே கேட்கணும். வேற யாரு வந்து கேட்பாங்க? எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நீயா முடிவு பண்ணிட்டா எப்படி? ஓ, அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? புத்திசாலித்தனமா பேசி எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்காத. ரஜினா, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? தெரியாது காயத்ரி, நேத்து நைட்டு ஃபுல்லா இவ அழுத சத்தம் எனக்கு கேட்டுட்டே இருந்துச்சு. ஆனா கேட்ட ஒரு பிரச்சனையும் இல்லங்கறா. என்னடி சொல்ற? ஆமா, நான் ஃபுட் டெலிவரி போயிட்டு வந்து டைம்ல தூங்கிட்டேன். எனக்கு எதுவுமே கேட்கல. நான் அப்பவே எழுப்பி கேட்டிருப்பேன். சரி வேண்டாம், காலையில பேசிக்கலாம் தான் விட்டுட்டேன். ஆனந்தி, ரஜினா தான் இவ்ளோ தூரம் கேக்குறாளே, என்னன்னு சொல்ல ஆனந்தி. நெசமாவே ஒன்றும் இல்லை காயத்ரி, நேத்து நான் சீக்கிரமாவே தூங்கிட்டேன். இவகிட்ட இப்படி எல்லாம் பேசினா வேலைக்காகாது. இந்த பார்சல் இவகிட்ட இருந்து வாங்கி பிரிச்சு பார்த்தா பிரச்சனைக்கு எல்லா ஆரம்பமும் எங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். குடு. பாத்தியா, மறைக்கிறா. அவளை குடுக்க சொல்லு காயத்ரி. ரெஜினா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஒரு பிரச்சனையும் இல்லல்ல, அப்ப அந்த பார்சல் என்கிட்ட கொடு. ஆமா, அன்னைக்கு நீ படிச்ச லெட்டர் எங்க? அதை என்கிட்ட கொடு. ஒவ்வொரு தடவையும் பார்சல் வரும்போது நாங்க தானே பிரிச்சு படிக்கிறோம். இந்த தடவை மட்டும் என்ன ஆக போகுது? கொடு, படிக்கிறோம். போதும், நிறுத்து ரஜினா. ஹே ரஜினா, ஆனந்தி தான் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்றாள், அப்புறம் என்னடி? காயத்ரி, அவ பிரிச்சு பாக்கட்டும். வா, நம்ம கீழே போய் சாப்பிடலாம். இல்ல காயத்ரி, இப்ப பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சமாதானப்படுத்துறதா நினைச்சு அவளுக்கு கெட்டதுதான் பண்ணிட்டு இருக்க. கோவப்படாம என் கூட வா, நான் சொல்றேன்ல. வா ரஜினா. நான் வரல, போடி. ஏ ரஜினா, இது அழகனுக்கும் அவளுக்குமான விஷயம். நம்ம உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்கு நம்ம இடம் கொடுத்தே ஆகணும். அப்படியா ஆனந்தி? ஏய், இவ்ளோ சொல்ற, மறுபடியும் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க. வாடி. ஏய், வாடி. நோ, இதை இப்ப பிரிக்கலாமா வேண்டாமான்னு தெரியலையே. அழகா, இது வரைக்கும் உன்கிட்ட இருந்து லெட்டர் வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முத தடவை உன் பார்சலும் அதுக்குள்ள இருக்கிற லெட்டரும் எனக்கு பயத்தை கொடுக்குது. சரி, வேற வழி இல்லை, பிரிச்சு பாத்துருவோம். என்ன இது? பார்சல் மட்டும்தான் இருக்குது, லெட்டர் எதுவும் இல்லையே. ஒருவேளை இதுக்குள்ள இருக்குதா?
ஒருவேளை இதை அமுத்துனா ஏதாச்சும் இருக்குமா? ஆனந்தி, நான் உன் அழக பேசுறேன். நீ இந்த அழகனுக்காக பிறந்தவதான்னு நிரூபிச்சிட்ட. உனக்காக நான் முதல்ல உன் கிராமத்துல உன் வீட்டுக்குள்ள புகுந்து உன் சைக்கிள் அழகிய எடுத்துட்டு வந்து கொடுத்ததுல இருந்து தொலைஞ்ச உன் சம்பளத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்த வரைக்கும் நான் உனக்காக பட்ட எந்த கஷ்டமும் வீண் போகல ஆனந்தி. நீ எதையும் மறக்கல. ஏன் ஆனந்தி நன்றி மறக்கிறவ இல்ல. ஆனந்தி மனசுல இந்த அழகனை தவிர வேற யாரும் இருக்க முடியாதுங்கிறத நீ நிரூபிச்சு காமிச்சிட்ட. என்னடா இவ்வளோ நாளா லெட்டர்ல பேசிட்டு இருந்தவன் இப்ப சொந்த குரலால பேசுறேனேன்னு பாக்குறியா? என் மனவேதனைக்கு உன் செயலால மருந்து போட்டதுக்கு அப்புறம் என் குரலால உனக்கு நன்றி சொல்றதுதான நியாயம். நன்றி ஆனந்தி. இதுக்கு முன்னாடி நான் வரேன்னு சொல்லி உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். இந்த முறை சத்தியமா நீயே எதிர்பார்க்காத நேரத்துல நான் உன் முன்னாடி வந்து நிப்பேன். கூடிய சீக்கிரமே அது நடக்க போகுது. நம் காதல் முகம் காணாத மூன்றாம் காதல், விழிகள் சேராத விந்தையான காதல், விரல்கள் கோர்க்காத கோர்வையான காதல், சிரித்து பேசாத சீரான காதல், என்றும் காதலுடன் உன் அழகன்.